திருத்துறைப்பூண்டி அருகே உப்பூரில் குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டியின் மீது மர்ம நபர்கள் விஷம் கலந்த நெற்களை வைத்ததால் பரபரப்பு. குடிநீரிலும் விஷம் கலக்கப்பட்டதா? மக்கள் பீதி. போலீசார் தீவிர விசாரணை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உப்பூர் ஊராட்சி கோபாலசமுத்திரம் கிராமம் ராவுத்தர் கோவில் அருகே சுமார் 15 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட 30,000 கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி ஒன்று உள்ளது. இந்த குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி மூலம் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குடிநீரும் உள்ளூர் போர்வெல்லிலிருந்து எடுக்கப்படும் குடிநீரும் கலந்து ராவுத்தர் கோவில் தெரு, ஐயனார் கோவில் தெரு, பள்ளிக்கூட தெரு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் சென்ற ஆண்டு இந்த குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி மேல்புறத்தில் காக்கை, புறா, கழுகு போன்ற பறவைகளின் எச்சங்கள் குடிநீரில் கலந்ததால் பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதன் பின்னர் கடந்த 16ஆம் தேதி தொட்டியின் மேல்புறம் யாரோ மர்ம நபர்கள் நெல்லில் விஷம் கலந்து வைத்ததால் அங்கு வந்த 7 புறாக்கள் சாப்பிட்டு உயிரிழந்தது. இதனால் கிராமத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக ஊராட்சி மன்ற தலைவர் அரவிந்தன் முத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வந்தனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்களை உடன் கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தகவலறிந்து அங்கு வந்த முத்துப்பேட்டை போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். மேலும் குடிநீரிலும் விஷம் கலந்து இருக்கலாமா என கிராம மக்கள் மத்தியில் சந்தேகம் ஏற்பட்டதால் குடிநீர் தொட்டியில் இருந்த குடிநீர் ஆய்வுக்கு எடுக்கப்பட்ட பின்னர் அனைத்து குடிநீரையும் வெளியேற்றப்பட்டது. இந்நிலையில் மர்ம நபர்கள் குடிநீர் தொட்டி மீது விஷம் கலந்த நெல்களை வைத்த இச்சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சென்ற ஆண்டு குடிநீரில் மலம் கலந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது போன்று சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த குடிநீரை பயன்படுத்தும் கிராம மக்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகா உப்பூர் ஊராட்சி கோபாலசமுத்திரம் கிராமத்தில் ராவுத்த சுவாமி திருக்கோயிலுக்கு எதிரே உள்ள குடிநீர் தொட்டியில் 16/9/2024 இரவு சமூக விரோதிகளால் நெல்லில் விஷம் கலந்து மேலே வைக்கப்பட்டுள்ளது. அதனை காலையில் அந்த தொட்டியில் வந்து புறாக்கள் அதை தின்று சுமார் 10 புறாவுக்கு மேல் சம்பவ இடத்திலேயே இறந்து போய் உள்ளது. இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நாங்கள் தகவல் கொடுத்ததன் பேரில் ஊராட்சி மன்ற துணை தலைவர் அரவிந்தன் அவர்கள் முத்துப்பேட்டை காவல்துறையிடம் புகார் மனு அளித்தார். புகார் மனு ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து இது குறித்து விசாரித்தார்கள். விசாரித்த பிறகு இதுபோல் செய்த சமூக விரோதிகளை கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் கைது செய்வோம் என்று கூறினார்கள். அதன் பேரில் நாங்கள் கிராம மக்கள் சுமார் 200க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கிராமத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம். இதுவரைக்கும் எங்கள் கிராமத்தில் இது போன்ற ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இந்த கிராமத்தில் நடந்ததில்லை. ஆனால் இது அன்று நடந்ததுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை இரவு அதே குடிநீர் தொட்டியில் இதேபோல் இரவும் அதேபோல் விஷம் கலந்த நெல்லை மேலே வைத்துள்ளார்கள். இது குறித்து மறுபடியும் காவல்துறையிடம் முறையிட்ட பொழுது காவல்துறையினுடைய மாவட்ட துணை கண்காணிப்பாளர் முத்துப்பேட்டை மாண்புமிகு ஐயா ராஜா அவர்கள் உடனடியாக வருகை தந்து கிராம பொது மக்களை ஒன்று திரட்டி சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதி கூறி கிராம மக்களுக்கு சில அறிவுரைகளையும் கூறி சென்றுள்ளார்கள். இது குறித்து நாங்கள் தகவல் தெரிவித்தவுடன் முத்துப்பேட்டை காவல்துறையினர் தீவிரமாக இந்த இடத்திற்கு இரவு 7 மணி முதல் காலை 7 மணி வரை போலீஸ் பாதுகாப்புடன் டேங்கை பாதுகாக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதேபோல் இனிமேல் இந்த பகுதியில் இதுபோல் ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடாது என்பதனை திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் முத்துப்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறையினருக்கும் கோபாலசமுத்திரம் கிராம மக்களின் சார்பாக இந்த அசம்பாவிதங்கள் இதுபோல் இனிமேல் நடைபெறக்கூடாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன மருந்துன்னு தெரியுங்களா? தெரியலையே. தெரிஞ்ச மருந்து அது மாதிரி எதனால 74 02 60 75 65
தண்ணி தூக்கிட்டு வரேன் தடக்கமாக இருக்குது மேலாம் ஈரம் முன்னாடி வேலைலாம் 2 நாள் சரி இதோட எத்தனை தண்ணி இல்லையா